Hello guys, welcome to IMO Kitchen. Happy New Year to all my subscribers and உங்களோட சப்போர்ட்ல தான் வந்து நான் எவ்ரிடே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்குட ஸ்பெஷல் டிஷ் என்னது அப்படின்னா ராகி துப்பா தோசை கர்நாடகா ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது போட்டிருக்கோம். இது கூடவே வந்து சைட் டிஷ் சட்னி செஞ்சிருக்கோம். அது வந்து முசு கீரை, இதுதான் இந்த கீரை. அப்புறம் இதுல இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் அண்ட் நிறைய இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம டிஷ்ஷு பேரே வந்து ராகி துப்பா தோசை. அப்போ அதோடைய முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னதுன்னா ராகி தான். அந்த ராகி வந்து நம்ம இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நான் வந்து ஃபுல்லாகவே இந்த கப்புடைய அளவில் தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கிற ஒரு கப் அளவில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. 2வது கப் அளவில் வந்து நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது வந்து 2வது இன்க்ரீடியண்ட்டு. 3வது இன்க்ரீடியண்ட் வந்து உங்கள் வீட்டில் சாதம் ஏதாச்சும் மிச்சமாயிருக்கும் இல்லையா, அந்த சாதத்தை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது செஞ்சுருக்க சாதம் கூட வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே இன்னொரு ஒரு கப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கெட்டி தயிரை தான் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் 4 இன்க்ரீடியண்ட்டு. இந்த 4 இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான ஒரு தோசையை நம்ம வந்து ரெடி பண்ணிட போகிறோம். அதே கப் அளவில் நம்ம தண்ணி ஒரு கப்பு நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலரி விட்டுடலாம். எப்போவுமே இந்த ராகினாலே வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னென்னா, ராகினா வந்து ஹெல்த்தி, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து எந்த அளவும் இருக்காது அந்த அளவுக்கு அப்படின்ட்டு தான் யோசிப்பாங்க. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த முசு கீரை வேறு நம்ம இதில் செய்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி, ப்ளஸ் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ராகி துப்பா பேட்டர் நம்ம செஞ்சு வச்சது வந்து ஒரு நைட்டு 8 மணி நேரம் ஆச்சு வந்து இது வந்து நல்லா ஊறி வரணும். அப்போ தான் மார்னிங் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா, இதில் வந்து அரிசி அதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகி நல்லா சாஃப்டாக அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும் இந்த மாவு. அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஈனோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த ஈனம் வந்து நம்ம ஆட் பண்ணுற காரணம் வந்து டேஸ்ட்டுக்காகலாம் எதுவும் கிடையாது. சில கண்டிஷன்ஸில் வந்து இது வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சு போகாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஃபர்மெண்ட் ஆகணும், உடனே வந்து புளிச்சு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். வெதரும் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்றக்கப்போ நம்ம ஈனம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கல் எடுத்தாச்சு, தோசைக்கல். தோசை வந்து திக்காக இருந்தால் சாஃப்ட் ஆகுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஈனோலாம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த உள்ளே வந்து ஹோல்ஸாக வரும் பார்த்தியா, அந்த மாதிரி வரும். அப்புறம் ஹார்டாக அந்த ரப்பர் டெக்ஸ்சர் வந்து இல்லாமல் பண்ணிடலாம் நம்ம இதில். தோசை பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு. அந்த கண்ணு மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸாக, அதுதான் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வர தோசை தான் எப்போவுமே. இதில் வந்து நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மொசு கீரையை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த மொசு கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து இது கோல்டுக்கு தான் நல்லதுன்னு நினச்சிக்கிறீங்க. கோல்டுக்கு மட்டும் இல்லை, ஜாயிண்ட் பெயின், எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த கீரையை வந்து வாரத்தில் ஒரு நாளாச்சும் எடுத்துக்கணும். அப்போ தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இப்போ இதில் வந்து ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதில் ரப் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு கேட்கும், அதை பார்த்து வாங்குங்க. அதுதான் வந்து மொசு கீரையுடைய ஒரு அடையாளமே. இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு இல்லையா, வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பரான இந்த மொசு கீரை சட்னி செய்கிறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து, தனியா, சீரகம், பிளாக் பெப்பர், அப்புறம் காஞ்ச மிளகா. இந்த பிளாக் பெப்பரு, சீரகம், தனியா அதெல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். வாங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இதை சூப்பராக செஞ்சிடலாம். எப்படின்னு பாருங்க.
நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் வந்து நிறைய டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரணும். நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட் காட்டினல அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு சூப்பராக வதக்கி விட்டுருங்க. அப்புறம் இது நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். அதனால நல்லா வதக்கிக்கலாம். இந்த முசு கீரை வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அதனால நம்ம கட்டி பெருகாயம் ஒரு 3 பீஸ் வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ வந்து பாடி ஹீட்டை கம்மி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த குட்டி குட்டி தக்காளி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்மால் சைஸ் தக்காளி, அது வந்து ஒரு 4-5 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி நடுவாக்கில் கட் பண்ணிட்டு தான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிடுங்க. நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்மளுடைய மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த முசு கீரையை தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதை நம்ம சேர்க்குறப்ப எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த முசு கீரை பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அப்படியே நல்லா சுருங்கி வந்துடும். செம்மையாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் இந்த சட்னி வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு இந்த சீசனில் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, இப்போவே நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த கீரை செய்கிறப்போ நம்ம வந்து ஆனியன்லாம் சேர்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆனியனும் ஒரு கூலிங்கு, இந்த கீரையும் வந்து ரொம்ப கூலிங்காக, அந்த ரெண்டுமே கலந்து நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து வயிறு வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிட்டக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் சூடாகவே சேர்த்திங்கன்னா அவ்வளோதான், மிக்சி போயிடும் உங்களுக்கு. அதனால இப்போ நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் தான் வந்து நம்ம முசு கீரையும் தக்காளியும் இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். வந்துட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் தண்ணி வந்து ஓரளவு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம உப்பே சேர்க்கவே இல்லை இதில். இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு அப்புறம் சூப்பரான நம்மளுடைய முசு கீரை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக, அந்தளவுக்கு எதுவுமே இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்காம இந்த முசு கீரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த கீரை சட்னிக்கு இந்த ராகி தோசை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண ராகி இல்லைங்க, ராகி துப்பா தோசை. இதையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த தோசை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த நியூ இயர் வந்து நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐமு கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முசு கீரை சட்னியும் இந்த ராகி துப்பா தோசையும் வச்சு தான் சாப்பிட போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இனிமேட்டு இந்த நியூ இயர்லேருந்து ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.